ஆக்சுவலாக வந்து என்னென்னா ஒரு டேமன் நான் நிறைய ட்ரைனிங்ஸ் எடுத்துருக்கேன். நம்ம நிறைய ட்ரைனிங்ஸ் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய க்ரௌட் இருக்கும். க்ரௌட் இருக்கும்போது என்ன நடக்கும்னா இப்போ நான் பேச ஆரம்பிக்கும் போது கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கோம். சம்டைம்ஸு சில பீப்புளுக்கு நான் பேசுறது பிடிக்காம போயிடுச்சுன்னா என்னாகும், அந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படி ஆகுதுன்னா அங்கேருந்து ஒரு பையன் எந்திரிப்பான். ஸ்கூலில் பையன் எந்திரிப்பான். எந்திரிச்சா வச்சவங்களேன் கையில் ஒரு கல் வச்சுருப்பான். கையில் என்ன வச்சுருப்பான்? எனர்ஜி போயிடுச்சா எல்லாத்துக்கும் கல் வச்சுருப்பான். நமக்கு என்ன பயமாக இருக்குன்னா நம்மளே தான் அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அப்படி தம்பி அடிச்சிடாதப்பா, தலையெல்லாம் உடைஞ்சிடும், பயமாக பேசணும்னா சார் உங்களை அடிக்கல, உங்களை கூப்பிட்டு வந்தது யாருன்னு கேட்பாங்க. புரியுதா சார்? உங்களுக்கு அந்த பயம் வேண்டியது இல்லை சார், எது பயம் கிடையாது. ஸோ அவர் வந்து எனக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு, அவருக்கு எந்த பயமும் நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இன்னைக்கு வந்து கடைசியான பேசுகிறங்காட்டி நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஃபஸ்ட்டு கூர்மையாக கவனிக்கணும். ஸ்லைட்ஸில் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவ், 10 ஸ்லைட் தான், ரொம்ப கம்மி ஸ்லைட் தான். ஸோ இன்னைக்கு வந்து எல்லாரும் மாதிரி நிறைய பேசணும்ல. இது யாருமா? நான் தான். ஸோ எனக்கு வந்து 4 கம்பெனி இருக்கு. சிஸ்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அண்ட் சேல்ஸ் ஸ்டாக்னு சொல்லி சேல்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். A3 Growth Academy அப்படிங்கிறது வந்து AI டெக்னாலஜியோட பண்ணுறது. S2 சினர்ஜி அப்படிங்கிறது வந்து அசஸ்மெண்ட், ஒரு எம்ப்ளாயிஸை பீப்புள் அசஸ் பண்ணுறது. ஸோ எனக்கு வந்து பாடி லாங்குவேஜ் தான் எனக்கு கூட்டிகிட்டு போவோம். நிறைய இடத்துக்கு எனக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்ன ரீசன்னா, நான் உங்களை பார்த்தேன்னா ஃபஸ்ட்டு 13 செகண்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட முடியும். ஸோ தட் இஸ் என்னோட ஸ்கில். அதுதான் பாடி லாங்குவேஜ் அண்ட் ஃபேஸ் ரீடிங். உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஏன் இப்போ அப்படியே இருக்கு, அப்படியே இருக்கு. எத்தனை பேர் காலை இப்படி கிராஸாக வச்சுருக்கீங்க? காலை உட்காந்துருக்கீங்க. எத்தனை பேர் காலை இப்படி கிராஸாக வச்சுருக்கீங்க? அவங்க மட்டும் கை தூக்குங்க. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் க்யூரியஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். சரி, கை இப்படி கட்டினா என்ன அர்த்தம், இப்படி யோசிச்சா என்ன அர்த்தம், இப்படி யோசிச்சா என்ன அர்த்தம் எனக்கு தெரியும். இப்படி யோசிச்சா என்ன அர்த்தம்னா லெஃப்ட்ல இப்படி யோசிச்சா என்ன அர்த்தம்னா அதாவது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கு, அந்த அனுபவத்தை மறந்துட்டாங்க, அதனால அதையே ரிமெம்பர் பண்ணி ஞாபகப்படுத்தி சொல்றாங்கன்னு அர்த்தம். சரியா? ஒரு கஸ்டமர் முன்னாடி போய் நிற்கிறோம், கஸ்டமர் யோசிச்சு பேசுறோன்னா அவர் ஏற்கனவே அனுபவம் இருக்கு, அதை யோசிச்சு உங்களுக்கு சொல்றாங்க. இது மேக்ஸிமம் என்னவா இருக்குன்னா உண்மையா இருக்கும். என்னவா இருக்கும்? உண்மை. இப்படி யோசிச்சா நான் லெஃப்ட் சைடு யோசிச்சா உண்மை. இப்போ அதே கஸ்டமர் ரைட்ல யோசிக்கிறாங்க. சார் நான் வந்து 5 crores மந்த்லி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்படி யோசிச்சாருனாலே பொய் சொல்ல போகிறான்னு அர்த்தம். புரியுதா? ஸோ நம்ம வந்து பீப்புளை ஈஸியாக சொல்லி எனக்கு அதுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய இருக்கு. ESL எல்லாம் ஞாபகம், எல்லாம் கையில் நோட் இருக்கா? சார் நோட் கொடுத்தீங்க எல்லாத்துக்கும். நோட் பென் எல்லாம் கையில் எடுத்துக்கோங்க. ESL எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியணும் சார். பாப்பா உனக்கும் தெரியணும். என்ன சொன்னா நானு? ESL. E for eye blocking. E for ESL. நோட் இல்லாத கை தூக்குங்க. நோட் கொடுத்துருங்கம்மா உங்களுக்கு. பாப்பா எல்லாரும் என்னன்னா உங்களுக்கு யாரும் கூட போறது இல்லை. நீங்க வந்து கவனிச்சு கேட்டு எழுதி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்காம மொபைல்ல நோட் வேலையே இல்லை, எழுதிதான் இருக்கணும். நோட் பண்றீங்களா? ஃபேண்டாஸ்டிக் சார், குட். எல்லா கையில் நோட் வந்து கன்ஃபார்ம்னா அடுத்து பேசுறேன் சார். நான் பின்னாடி வெயிட் பண்றேன் சார். எல்லா கையிலையும் நோட் சார். உங்க கையில நோட் இருக்கா? எல்லாம் எழுதியா நீங்க விடுறது இல்லை யாரையும். நோட் இல்லாத நோட் பேனா. ஓகே, எல்லாம் எழுதுங்க. எவ்ரிஒன்ஸ் செகண்ட் லாங்குவேஜ். அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய 2வது மொழி லாங்குவேஜ். இப்போ ஈனா என்னன்னா ஐ பிளாக்கிங் சார். அப்புறம் அப்படின்னு யார் இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்களோ பொய் சொல்ல போறான்னு அர்த்தம் சார். இப்படி ஆரம்பிப்பாங்க, கண்ணை யார் இப்பெல்லாம் மூடுறாங்களோ அதெல்லாம் ஐ பிளாக்கிங் ஒரு சிம்டம். ஷோல்டர் ஸ்ட்ரக்கிங். எஸ்னா ஷோல்டர் ஸ்ட்ரக்கிங். பேசுறதுக்கு முன்னாடி லைட்டா ஷோல்டர் மேல போகும். எஸ். எல்னா பேசுறதுக்கு முன்னாடி லிப் லாக்கிங். இப்ப யார் இந்த சிம்டம்லாம் பண்றாங்களோ பொய் சொல்ல போறான்னு அர்த்தம்.
எல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? இ எஸ் எல். ஓகே, எங்க இருக்கீங்களா எல்லாரும்? ரைட். இப்போ நீங்கெல்லாம் கேட்கறது, நான் சொல்றதை நீங்க கேட்கறீங்கன்னு உண்மையை நினைச்சிட்டேன்னா அதை நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? எல்லாரும் லெஃப்ட் ஹேண்ட் போகுது, சரியா? நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்களா? ரைட் ஹேண்ட் இல்ல மேடம், லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட், ஓகே. லெஃப்ட் பிரதர், லெஃப்ட் ஹேண்ட். ஓகே, குட். சார் ரவி, நவாஸ் சார், லெஃப்ட் ஹேண்ட். எங்க இருக்கீங்களா? என் பேச்சு கேட்காம யாரும் விட மாட்டேன். ரைட். ஸோ பி வித் ஓப்பன் மைண்ட். எல்லாரும் ஓப்பன் மைண்டோட இருங்க. மனசுல எது இருந்தாலும் வச்சிருவாங்க. ஒரு ஸ்டோரி, இந்த ஸ்டோரி எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமை முயல் கதை தெரியுங்களா? ஃபேண்டாஸ்டிக். அக்காட்ட கேட்டுருவோம். அக்கா, ஆமை முயல் கதை என்ன சொல்லுவாங்க? கதை சொல்லுங்க. ஆமையும் முயலும் போட்டி வைக்கும் போது முயல் என்ன நினைச்சுன்னா, ஆமை வந்து மெதுவாக தான் வரும், நம்ம வேகமா போய் நம்ம டார்கெட் பண்ணலான்ட்டு அது என்ன செஞ்சு முதல்ல வேகமா போய் ஒரு இடத்துல வந்து ஸ்டே ஆயிடுச்சு. முயல் அதுல போய் ஒரு இடத்துல போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், ஆமை வாரத்துல நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கடைசி இது வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை கேப்ல வந்து ஆமை வந்து முன்னால் போய் வின் ஆயிடுச்சு. அதனால ஆமையும் முயலும் போனா ஆமையும் முயலும் இருந்தோம், ஆனா முயல் ஆமை வென்றார். சோ இந்த கதை இன்னொரு மாதிரி சொல்லலாம். இதே கதை எல்லா மனுஷங்களும் கேட்டு 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 காதெல்லாம் புடிச்சு போச்சு. சோ இப்ப அடுத்த ஸ்டோரி என்னன்னா, முயலும் ஆமையும் போட்டி நம்ம போய் பேசுது. நம்மளை வச்சு எல்லாம் கதை எழுதிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம ஒரு கதை சொல்லிடுவோம். நம்மளோட நான் கொஞ்ச தூரம் போட்டிக்கு நான் வரேன், நம்ம போட்டி போடுவோம். பெரிய போர்டு வைக்கிறாங்க. அந்த போர்டுல போட்டி வைக்க போறோம். எல்லாம் கேக்குறீங்களா? எங்க இருக்கீங்களா? ஒரு 4 பேரை கொடுக்கல. சோ முயலும் ஆமையும் நம்ம 2 பேர் வந்து இது மாதிரி ரெகுலரா போட்டி இருக்கு. இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் ஜெயிக்க போறேன். அதனால இப்போ போட்டி வந்து நீங்க சொன்ன போட்டியில முயல் என்ன பண்ணுச்சு? தூங்குச்சு. இப்போ முயல் நான் தூங்க மாட்டேன்னு முடிவு பண்ணிடுச்சு. இப்ப எது ஜெயிச்சிருக்கோம்? சூப்பர், முயல் ஜெயிச்சிருக்கோம். இப்போ அடுத்த டைம் திருப்பி முயலும் ஆமையை பேசுது. என்ன பேசுதுன்னா, நம்ம 2 பேரும் ஓடுவோம், நம்ம 2 பேர். ஆனா இப்போ வந்து போட்டி எப்படி இருக்குன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு சொல்லி ஆமை சொல்லிச்சான். பாதி தூரம் ஓடின உடனே நிலத்துல ஓடுங்க, அதுக்கப்புறம் வாட்டர். எது ஜெயிச்சிருக்கோம்? சூப்பர். 2 வந்து திருப்பி வந்து பேசிச்சான். சரி, நம்மளை வச்சு எல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் உங்களை மாதிரி சிரிச்சுட்டு எல்லாம் ஜாலியா இருக்காங்க, இவங்களை இது பண்ணக்கூடாது, நம்ம இதை வச்சு காசு சம்பாதிக்கணும்னு யோசிச்சான். என்ன பண்ணுச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது பேர் வந்து, நம்ம லைஃப்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம். நம்மளை பார்த்து நிறைய பேர் சிரிப்பாங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது. கரெக்டா? ஒரு தொழில் தொடங்கும் போதோ, ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கும் போதோ, புதுசா முயற்சி எடுக்கும் போதோ நிறைய பேர் சிரிப்பாங்க. என்ன எப்படி ஆகும் போது என்னன்னு தெரியாது. அப்போ இந்த இடத்துல முக்கியம் என்னன்னா, கொலாபரேஷன் சொல்றாங்க. 2 பேர் சேர்ந்து செய்யறது, டிராவல் பண்றது. இனி கிக் எக்கானமி அப்படின்னா, இனிமேல் இதுக்கு முன்னாடி 2025 நான் சொல்றது உலக வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னு ஒரு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி 10 years ஒன்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எத்தனை வருஷம் கொடுப்பீங்க? எவ்ரி 10 years அப்படி உலக பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிற ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. ஆனா 2025 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க. என்ன ரீசன்னா, உலகம் மாறிட்டு இருக்கு. கொரோனாக்கு அப்புறம் டோட்டலா மாற ஆரம்பிச்சிச்சு. மக்களுடைய மனநிலை மாற ஆரம்பிச்சிருச்சு. அதே போல மக்களுடைய பழக்க வழக்கங்கள் நிறைய மாறிட்டே இருக்கு. அப்போ இந்த கிக் எக்கானமி வருதுன்னா, காலையில வேலைக்கு போவான், சாயந்தரம் 5 மணிக்கு வந்து ஸ்விக்கியில் வேலைக்கு போவான், கரெக்டா? இல்லைன்னா ரேபிடோ வேலைக்கு போவாங்க. என்னன்னா, ஒரே ஆளு காலையில எத்தனை பேர் தெரியும்? காலையில எத்தனை பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்துட்டு நைட் எத்தனை பேர் ஸ்விக்கியில் போறாங்க தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் இந்த மாதிரி மல்டிபிள் ஒரே ஆள் நிறைய வேலை செய்வாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த கிக் எக்கானமி தான் நீங்களாமே. நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறது நிறைய வழிகள் இருக்கும். அதுல மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம், நிறைய வழியில பணம் வரும். ஒரு வழி இப்படி வரும், சோர்ஸ்னா நம்ம உண்மையை செய்யக்கூடிய வழியில. இன்னொரு அடுத்த பேமெண்ட் வரக்கூடிய வழி நம்ம உருவாக்கிக்கணும். ஸோ இந்த ஸ்மைல் மார்ட் அது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஸ்மைல் மார்ட் பற்றியெல்லாம் பெருசாக சொல்ல வரல. இந்த உங்களுக்கு புரிய வைக்கிறது என்னன்னா, இந்த ஆம கதையில கொலாபரேட் பண்ணிச்சு 2மே. நீங்க ஒரு பிசினஸ் இருக்கு, நான் ஒரு பிசினஸ் இருக்கேன், நம்ம சேர்ந்து பயணிக்கிறது. கேட்டுங்களா?
இது வந்து பாடி லாங்குவேஜ் என்ன சொல்றேன்னா, நான் கை கொடுத்து நான் ஷேக் பண்ணேன்னா நீ தான் ஷேக் பண்ணி அது பண்ணக்கூடாது. யார் கை கொடுத்தாலும் கொடுக்குறவங்க எப்படி கொடுக்குறோம் அந்த ஒருத்தம் கொடுக்கணும், ரைட்? ஸோ அப்போ 2 பேர் சேர்ந்து டெவலப் பண்ணலாம். அப்போ நாம என்ன பண்ணிச்சு, நம்ம 2 பேரும் சேர்ந்து இவங்கெல்லாம் காமெடி பண்ணுறேன் சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதே போட்டி தான் சரியா. பாதி தூரம் ஆமா நிலத்துல வந்துச்சு, முயல் வந்துச்சு. இப்போ என்ன மக்கள் சுற்றி இருக்கிறாங்க, அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இந்த டிக்கெட்லாம் போட்டு நாங்கள் இந்த மாதிரி ஆமையும் முயலும் ஓட்டம் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. பாதி தூரம் நிலத்துல பாதி தூரம் தண்ணியில போட்டாச்சு. எல்லா மக்களும் கூடி நிற்கிறாங்க. டிக்கெட் வாங்கி வந்தாச்சு சரியா. இப்போ போட்டி ஸ்டார்ட் ஆகுது. ஆமை ரன்னாக ஆரம்பிக்குது, முயல் ரன்னாக ஆரம்பிக்குது. போன உடனே ஆமை முதுகுல முயல் ஏறிக்கிச்சு, ரெண்டும் டிராவல் பண்ணி போச்சு. ஓகே, ஸோ இங்க என்ன முக்கியம்னா கொலாபரேஷன், ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றது, டீமா ஒர்க் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க இந்த பிசினஸ் எடுக்கிறீங்க இல்லை ஃபியூச்சர்ல எந்த பிசினஸ் எடுக்கிறீங்களோ சரி, நீங்க பண்ண வேண்டியது வந்து இன்னொருத்தர் சப்போர்ட் இல்லாம இன்னொருத்தர் கொலாபரேட் பண்ணாம எந்த பிசினஸையும் டெவலப் பண்ண முடியாது. சரி, உங்க கையில எல்லாத்து கையிலையும் வந்து பேப்பர் இருக்கு. ஓகே, நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? முன்னாடி முன்னாடி வா தம்பி, முன்னாடி போ, முன்னாடி எஸ்கேப். ஓகே, நீங்களாம் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க? ஸ்ட்ரகிள் இருக்கீங்களா? சர்வைவல் இருக்கீங்களா? ஸ்டெபிலிட்டி இருக்கீங்களா? சக்சஸ் இருக்கு? ஸ்ட்ரகிள்னா என்னமா? போராட்டம். நம்ம போராட்டத்தில் இருக்கமா? ஒண்ணு இல்ல, நாங்க யாருமே போராட்டத்தில், யார் முகத்தை பார்த்தாலும் போராடுற மாதிரி தெரியல. நல்லா இருக்கீங்க. ஓகே, ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் சர்வைவல்னா கொஞ்சம் தாண்டிட்டோம், அந்த ஸ்டேஜில் இருக்கமா? எழுதுங்க. 5Sல எந்த ஸ்டேஜில் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா, செகண்ட் ஸ்டேஜா, தேர்ட் ஸ்டேஜா, ஃபோர்த் ஸ்டேஜா, ஃபிஃப்த் ஸ்டேஜா? ஸோ நீங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அடுத்த ஸ்டேஜுக்கு போக வேண்டிய நேரம் இது. அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க ரைட்டான பிளேஸ். சண்டே அன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா வந்து உட்காந்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சுக்கோங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்க முக்கியமா போய் ஆகணும். 5 ஸ்டேஜ்ல எதுல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர்ல ரொம்ப எஃபெக்டிவான பிக்சர் இது. இந்த பிக்சர்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஜீரோ டு 20. யாரு 20 வயசுல இருந்து, யாரு 20 வயசுல இருக்கீங்க? 20 இயர்ஸ். 0 to 20 கை கொடுங்க. 20 வயசுக்குள்ள இருக்க தம்பி, 20 வயசுக்குள்ள இருக்கீங்க. தம்பி 20 வயசுக்குள்ள இருக்கீங்க. ஓகே தம்பி, நீங்க எந்திரிங்க தம்பி. இப்போ 20 வயசுக்குள்ள இருக்கீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற பயம் இருக்கா? இல்ல. ஏதாவது டிசீஸ் இருக்கா உடம்புல? ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போயிட்டு இருக்கா? இல்ல. ஓகே, ஜாலியா விளையாடுறியா? காலேஜ் போறியா? என்ஜாய் பண்றியா லைஃபை? சூப்பர். எதுக்கு சொல்லல, எல்லாரும் அப்படி தான் வந்திருப்பீங்க அந்த வயசுல. 20 வயசு. சரி, 20 to 40 எத்தனை பேர்? 20 to 40 தான் நீங்க வந்துக்கலாம். 20 to 40. 20 to 40ல கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. எனர்ஜி எப்படி இருக்கும்? கல்யாணம் ஆகலையா? அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் பொண்ணா பார்க்க முடியும் உனக்கு. சரி, ஓகே. 20 வயசுக்கு டு 40 வயசுல இருக்காங்கன்னா அவங்களுக்கு எனர்ஜி இருக்குமா? நல்லா. ஓகே, ரெண்டாவது எனர்ஜி இருக்கு, காலேஜ் படிச்சிருப்பீங்க, கொஞ்சம் பணம் இருக்கும், மேரேஜ் ஆயிருக்கும், குழந்தைங்க இருக்கும், அவ்வளவுதானா? சூப்பர். 40 to 60 யாரு? கை தூக்குங்க. ஏங்க எதுக்குமே கை தூக்குறேன் என்ன பண்றது? எதுக்குமே கை தூக்க மாட்டீங்க நீங்க. கூடுங்க. எதுல இருக்குன்னு தெரியலையா? ஓகே, 40 to 60 கை தூக்குங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு பாருங்க. குழந்தைகளை படிச்சு வச்சிருக்கணும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும், குழந்தை கல்யாணம் பண்ணி வைக்கணும், பணம் ஒரு அளவுக்கு இருக்கும். கரெக்டா? எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? எனர்ஜி கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 60க்கு மேல எத்தனை பேர்? 2.
சார் கை கொடுங்க சார், சாரிக்கா கை கொடுக்குறோன்னு கேளுங்களேன். என்ன ரீசன்னா 60 வயசுக்கு மேலே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணி 65 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சார். ப்ளீஸ் சார் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர். ஓகே. ஸோ அப்போ இந்த 60 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பணம் நல்லா இருக்கும், எனர்ஜி லெவல் கம்மியாயிரும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியாயிரும், குழந்தைகளுக்குலாம் சொத்து எழுதி வைக்கணும். இப்போ இந்த சைக்கிளை பாருங்களேன் எப்படி வருதுன்னு. நீங்க எதுக்குள்ள இருக்கீங்க, அடுத்தது எதுக்குள்ள போக போறீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பயமா இருக்கா? எத்தனை பேருக்கு பயமா இருக்கு? பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ உனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இந்த சர்க்கிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நீங்க எந்த ஏஜ்ல இருக்கீங்க, அடுத்தது ஏன் போகணும்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிக்கீங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, இப்போ செம்ம சப்ஜெக்ட் இது. உங்களுக்கு எனர்ஜி லோவா இருக்கு, உங்களுடைய லோ எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி, உங்க மைண்டுக்குள்ள நெகட்டிவான எனர்ஜி வச்சுக்கிட்டு லோ எனர்ஜி. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க எந்த சிச்சுவேஷன், வீட்டில் இருந்தாலும் சரி, வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் ஒரு 3 பேர் நம்ம லைஃப்ல வருவாங்க. ஃபர்ஸ்ட் வரவங்க யாருன்னா எனர்ஜி வேம்பயர். என்ன தம்பிங்களா? வேம்பயர். சரி தம்பிலா, நீங்க பேசாதீங்களா? சந்திரா நீதான் காரணம் எல்லாத்தையும் தெரியும். என்னன்னா எனர்ஜி. அப்போ 3 பேர் பண்ணணும் லைஃப்ல சார். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டுல நீங்க இருந்துட்டு வேலைக்கே போல, வீட்டுல ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, இல்ல நீங்க வீட்டுல வேலைக்கு போல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்கன்னா எப்படி இருந்தாலும் 3 பேர் வருவாங்க. வந்துட்டு அந்த பக்கத்து வீட்டு பத்தி நெகட்டிவா பேசிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ். ஏமா பிசினஸ் பண்ண அதெல்லாம் உட்படாதுக்கா. எப்பவுமே நெகட்டிவா பேசிட்டு இருப்பாங்க. இந்த நெகட்டிவா கேட்கறது, நெகட்டிவா பேசுறது, நெகட்டிவான விஷயங்களை பார்க்கறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்க நம்ம லைஃப்ல வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க, எல்லாத்து லைஃப்லயும் வருவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஒருத்தர் வருவான், வந்துட்டு டீ சாப்பிட போலாமா கேட்பான். வாங்க டீ சாப்பிட காசு கொடுத்துருங்க பட்டுமா போறன்னு போயிடுவான். அவனால எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் நெகட்டிவா பேச மாட்டான், பாசிட்டிவா பேச மாட்டான். ஆனா வருவான், உங்களுக்கு காஃபி எல்லாம் வாங்கி கொடுப்பான், இல்லை காசு நீங்க உங்களுக்கு கொடுக்க வைப்பான். அப்புறம் போனவன் வர சொன்னீங்களா, ஏன் வரல? உங்களால கேட்டா கல்யாணத்துல வரணும்னு சொல்லி கேட்டாங்க. சரி கண்டிப்பா அடுத்து பார்த்துருக்கேன். கண்டிப்பா எதுக்கு வந்தாலே தெரியாது, சும்மா வருவா, வெளியே வந்தாங்க வந்து பார்த்துட்டு அது வந்து நியூட்ரலா இருப்பாங்க. சிலர் இருப்பாங்க உங்க லைஃப்ல பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் கொடுப்பாங்க. கரெக்டா? எப்ப அவங்க பேசினா பாசிட்டிவா தான் இருக்கும். அவங்க எப்ப பேசினாலுமே அடுத்து ஏன் கூட கொஞ்ச நேரம் இருக்கலாமா வேண்டாமான்னு தோணும். கரெக்டுங்களா? கொஞ்ச நேரம் நல்லா பேசிட்டு இருக்கு, போகாதீங்க, நான் நம்ம வீட்டு சாப்பிட்டே போயிடலாம். அவங்கள பார்த்தா துரத்தி விடுறக்க மனசு இருக்காது. உன்னையெல்லாம் பார்த்து துரத்தி விடத்தான் பேசிட்டு துரத்தி விடுறக்க வந்து ஃபீல் வந்து பாசிட்டிவா இருக்கும். இந்த 3 பேர் லைஃப் பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்க இந்த 3 பேர்? இன்ட்ரெஸ்டிங், சூப்பர். ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள லோ எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா நீங்க டிப்ரெஷன்ல போயிருவீங்க, சோகமா இருப்பீங்க. எப்பவுமே உங்க எனர்ஜி ட்ரைன் ஆயிரும். என்ன பார்த்தா இப்படி இந்த ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி தெரியுது, என்ன பார்த்தா இந்த ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி தெரியுது. என்ன ரீசன்? நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியா ஃபுல்லா இருக்கு. போய் கரண்ட்ல கை வச்சா அது பல்பே வெடிச்சிடும், அந்த அளவுக்கு எனர்ஜி இருக்கும். சரியா? ஸோ தட் மீன்ஸ் நீங்க நெகட்டிவ் எனர்ஜி, லோ எனர்ஜியா இருந்தீங்கன்னா சோகமா தான் இருப்பீங்க, டிப்ரெஷன் இருப்பீங்க. எனக்கு எதுவுமே நடக்கல, எனக்கு எதுவுமே பிடிக்கல, எனக்கு எல்லாமே கெட்டதே நடக்குது. நான் கடைக்கு போறேன், மீன் சொல்றேன், மீன் கிடைக்க மாட்டேங்குது. நான் வந்து ஹோட்டல்ல போறீங்க, ஃபிஷ் ஆர்டர் பண்றீங்க, ஃபிஷ் இல்லை மேடம், திங்க் பண்ண வேண்டியிருக்காங்க. இல்லை அவ்வளோதான், நான் எது நினைச்சாலும் நடக்க மாட்டேங்குது. அப்படி நெகட்டிவ்லேயே போயிடும். ஸோ எனர்ஜி லெவல் நெகட்டிவா இருக்கக்கூடாது, லோவா இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே. இப்போ எனர்ஜி லெவல் லோவா இருக்கு, ஆனா உங்கள்கிட்ட பாசிட்டிவ் மைண்ட் செட் இருக்கு. என்ன ஆகும்? ரிலாக்ஸா இருப்பீங்க, பீஸ்ஃபுல்லா இருப்பீங்க, எதை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, ரிலீஃபா ஃபீல் பண்ணுவீங்க. எது? எனர்ஜி லோவா இருக்கு, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு. சரி, அடுத்தது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, ஆனா அது ஹை எனர்ஜியா இருக்கு. எப்படி சொல்றேன்? புரியுதா? நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, ஆனா அது ஹையா இருக்கு. என்னன்னா சர்வைவல் ஸ்டேஜ், ஸ்ட்ரெஸ் அவுட் ஆயிருவீங்க, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருவீங்க, கோவப்பட்டே இருப்பீங்க. யாரெல்லாம் கோவப்படுறீங்களோ
அவங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கு. ரைட், இப்போ யாருக்கெல்லாம் எனர்ஜி நல்லா இருக்கு, அந்த எனர்ஜி பாசிட்டிவா இருந்தா எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸையும் சேலஞ்ச் பண்ணி ஜெயிப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, எல்லாத்துக்கூடயும் கனெக்ட் ஆவாங்க. ரெண்டு. மூணாவது, ரொம்ப எக்ஸைட்டா ஃபீல் பண்ணுவாங்க, பரவசமா இருப்பாங்க. எக்ஸாட்டிக்னா பரவசமா இருப்பாங்க, ஹாப்பியா இருப்பாங்க. என்ன மாதிரி புரியுதா? இங்க எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? இங்க எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கீங்க? பாசிட்டிவ் எனர்ஜி, எனர்ஜி நல்லா ஹையா இருக்கு. தூக்குங்க, நல்லா தூக்குங்க, அப்பதான் தெரியும். நல்லா தூக்கிடுங்க. சூப்பர். ஸோ நம்மளுடைய எனர்ஜி லெவல் நம்ம எல்லா சிச்சுவேஷன்லயும் முக்கியம். அதனால நீங்க எப்பவுமே பாசிட்டிவா எனர்ஜி இருக்கு முக்கியம். ஸோ உங்களுக்கு அதுக்கு தான் இன்ட்ரெஸ்டிங் டூல் சொல்றேன். அடுத்த ஸ்டேஜ் போங்க. நாளை காலைல நம்ம தமிழக முதலமைச்சர் விஜய் சிஎம் என்ன பண்ணாருன்னா ஃப்ளைட்ல வராரு கோயம்புத்தூருக்கு. வரும்போது அவர் ஐடியா திங்க் பண்றாரு, நாளை காலையில இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பைக்கு, எல்லா காரு, எல்லா லாரி, எல்லா வேன், சைக்கிள், ஸ்கூல் பஸ் எல்லாத்தையும் எல்லோ கலர் அடிச்சிடலாம். சரியா? புரியுதுங்களா? எல்லோ கலர் அடிச்சிடலாம். இப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, அடிச்சிட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க திங்க் பண்ணணும். என்ன திங்க் பண்ணணும்னா, பாசிட்டிவ் மட்டும் தான் திங்க் பண்ணணும். ஒவ்வொருத்தர் பதில் சொல்லணும். பாசிட்டிவ் மட்டும் தான் திங்க் பண்ணணும். எல்லோ கலர் எல்லாத்தையும் மாற்றிடணும். இது இருக்கக்கூடிய பாசிட்டிவ் மட்டும் தான் தோணும் சொல்லணும். பாசிட்டிவ் சொல்லும் போது நெகட்டிவ் பத்தி திங்கே பண்ணக்கூடாது. சரியா? பாசிட்டிவ் சொல்லும் போது சரி, எல்லோவா எல்லாத்தையும் எல்லோவா இருக்கு. என்ன பாசிட்டிவ்? எல்லோவா மாத்திட்டு என்ன சார் பாசிட்டிவ்? நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. மொத்த வண்டி எல்லோ மாத்திடணும். என்ன பாசிட்டிவ் சொல்லுங்க? மொத்தமா பார்க்கறதுல எல்லோவா இருக்கும். அது இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஒரு வாரம் நைட் ஒரு நைட் ஒரு சப்போர்ட் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். நைட் விசிபிலிட்டி நல்லா இருக்கும். நைட் விசிபிலிட்டி நல்லா இருக்கும். பாசிட்டிவ் மட்டும் தான் திங்க் பண்ணணும். இன்னொரு சொல்லுங்க, வேற பாசிட்டிவ் சொல்லுங்க. மஞ்சள் கலர் பார்க்கறதால மஞ்சள் கலர் என்ன அட்வான்டேஜ்? யூனிஃபார்மிட்டி. சூப்பர். அட்ராக்டிவா இருக்கும். ஓகே. ஸ்கூல் பஸ் எல்லாமே உங்களுக்கு மங்களகரமா இருக்கு. சூப்பர். கல்யாணம் பண்ணிக்கலாம். ரைட். சரி, இப்போ எல்லாமே நெகட்டிவ் மட்டும் தான் சொல்லணும். பாசிட்டிவ் யோசிக்கவே கூடாது. நெகட்டிவ் மட்டும் தான் சொல்லணும். நீங்க சொன்னீங்களா? எது சொன்னீங்க? ஸ்கூல் பஸ்னா எது ஸ்கூல் பஸ், எதுக்கு நார்மல் பஸ் கன்ஃபியூஸ் ஆயிடும். நமக்கு அது நெகட்டிவ். இந்த மாதிரி நெகட்டிவ் யோசிக்கிறீங்களா? நம்ம வண்டி வேற வண்டி தூக்கிட்டு போயிடுவோம். கரெக்ட். செம. சூப்பர். அருமை. மூணாவது. புரியுதா? சரி, இப்போ நெகட்டிவையும் பாசிட்டிவையும் மறந்துருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் சொல்லுங்க. இப்படி இருந்தா இன்ட்ரெஸ்டிங் சார். சூப்பர். பெயிண்ட்காரன். சூப்பர். இப்ப பாருங்க, அந்த அக்கா எல்லாம் கை தூக்கி எவ்வளவு அழகா சொல்றாங்க. கிளாசிக். சோ அருமை. பாசிட்டிவ் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த பெயிண்ட்காரன் டெவலப்பர் வேணுங்க. ஒரே பெயிண்ட் தான், டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடும், அவைலபிலிட்டி கம்மியாயிரும். ஸோ ஒரு விஷயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா பாசிட்டிவ் திங்க் பண்ணணும். பாசிட்டிவ் திங்க் பண்ணும்போது பாசிட்டிவ் மட்டும் தான் திங்க் பண்ணி எழுதி வைக்கணும். நெகட்டிவ் திங்க் பண்ணும்போது நெகட்டிவ் மட்டும் தான் எழுதி திங்க் பண்ணணும். இன்ட்ரெஸ்டிங், அது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க சப்ஜெக்ட் திங்க் பண்ணணும். கிளியரா? நெக்ஸ்ட். அடுத்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உலகத்துல 2025க்கு அப்புறமா, 2025க்கு முன்னாடி 2020 வரைக்கும், அதாவது மக்கள் அதிகமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, மெஷின் கம்மியா வேலை செஞ்சுட்டு இருந்தது. 2025க்கு அப்புறமா மக்கள் கம்மியாச்சு, மெஷின் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வேலை போயிட்டு இருக்கு. சாஃப்ட்வேர் துறையை சார்ந்தவர்கள் இன்ஜினியருக்கு பார்க்கலாம். சாஃப்ட்வேர் துறையை சார்ந்தவர்கள் சார், நீங்களும் நிற்கலாம் சார். என்ன கேட்குறேன்னா, நிறைய வேலை போகணும்னு பயந்துருக்காங்க. உண்மையா? ஏஐ உள்ளவங்க. ஏஐ வந்துருச்சு. கேள்விப்பட்டீங்களா? வேலை போகுது கேள்விப்பட்டீங்களா? எத்தனை பேர் லோன் வாங்கிட்டு பயந்துட்டு இருக்காங்க தெரியுமா? சரி, உட்காரு. ஸோ நிறைய பேருக்கு வேலை போகுது. ஏன்னா உங்களுக்கு ஏஐ என்ன பண்ணுது காமிக்க போகிறோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் காமிக்க போகிறோம். காமிக்கலாமா? பார்க்குறீங்களா? பார்க்கலாமா? ஓகே. சரி, யார் ஒரு வாலண்டியர்? நீங்கள் தான் வாலண்டியர். அழகாக இருக்கு, உங்களை முடிச்சிடுவோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, சார் நீங்க என்ன ட்ரெஸ் போட்டு இருக்கீங்க சார்? ஒயிட் கலர். அழகா சிரிங்க. சார் ஒரு போட்டோ எடுத்துட்டோம்.
ஓகே, ஒரு சாரை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் சரிங்களா? இந்த ஃபோட்டோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? ரைட். நினச்சிக்கிற பார்க்கல. ஸோ ஃபோட்டோகிராஃபரோட வேலை போயிடுச்சு சார். ஃபோட்டோகிராஃபர் சார் உங்கள் வேலை போச்சு, ஸ்டுடியோவோட வேலை போச்சு, ஃபோட்டோ போட்டு எடிட் பண்ண கம்பெனியோட வேலை போச்சு. புரியுமா? ஏகப்பட்ட வேலை போகுது ஏஐ வந்து கட்டி. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு ப்ராடக்ட் காமிச்சா இந்த ப்ராடக்டை ஃபோட்டோ எடுத்து மக்கள் விரும்புகிறமா என்னால் பண்ண முடியாதா? நான் பண்ண போகிறது நீங்களே பண்ணி நான் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்மைல் மார்ட்டில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி நீங்களே வீட்லேயே வந்து மொபைல்லே பண்ணிட்டு போயிடலாம். அழகாக அட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ இவர் இருக்கார் இல்லையா, இவர் நல்ல முடி கொடுத்து இவர் நல்ல ஒரு ஸ்டைலை மாற்ற முடியும் என்னால். இந்த கோட்டை மாற்ற முடியும் என்னால். அவருக்கு ஒரு ஃபாதரை மாற்ற முடியும், ஒரு சர்ச் ஃபாதரை மாற்ற முடியும், ஒரு என்ன வேணால் நம்ம சாமியாரை மாற்றிக்க முடியும், என்ன வேணால் மாற்ற முடியும். ஸோ ஏஐ வந்து அவ்வளோ டெக்னாலஜியில் வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நிறைய மாற்றம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் மெஷின் வந்து நிறைய வேலை பண்ண போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால தான் நான் சொல்றேன்னா மெஷினோட ஒர்க்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட் போமா. நீங்க போய் அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ வினோத் சொன்னாரு இதுதான் கேன்வா. இந்த ஃபோட்டோவை நம்ம கேன்வாவில் போட்டு நிறைய வேலை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸோ கேன்வாவுக்கு அது ஒரு டூல். ஸோ நான் உங்களுக்கு இப்போ சொல்ல விரும்புவது என்னன்னா, ஒரு பர்சன் இந்த மாதிரி இப்படி பீப்புள் எல்லாத்து கையிலையும் வுட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. என்ன கொடுத்துட்டு வந்தாங்க? வுட்டு. எல்லாத்து கையிலும் வுட்டு கொடுத்துடுறோம். நீங்கள் கையில் உங்களுக்கு ஒரு கோடாரி கொடுத்துடுறோம், டூல்ஸ். நீங்கள் நடந்து போகிறீங்க, இப்படிதான் நடந்து போயிட்டே இருந்தாங்க ஒருத்தங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கூட்டத்து கையில் கொடுத்துட்டாங்க, வுட்டு கொடுத்துட்டாங்க, கையில் என்ன கோடாரி கொடுத்தாச்சு. இதை தூக்கி போன நிறைய பேர் வெயிட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்க. 1 மணி நேரம் நடந்தாங்க. சார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் கையில் ஒரு வுட்டு பெரிய மரக்கட்டை கொடுத்துட்டோம், கையில் ஒரு கோடாரி கொடுத்துட்டோம், மிக்ஸ் கட் பண்ணுறதுக்கு. வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, 1 கிலோமீட்டர் நடந்தீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தோல் தூக்கி போன மரத்தை கையில் ஒரு கோடாரி என்ன பண்ணுவீங்க? பாதி கட் பண்ணிட்டார் சார். அடுத்த பாதி மரம் உங்கள் இருக்கு, நீங்க நடந்துட்டே இருக்கிற. சரி சார், இப்போ அந்த பாதி கட் பண்ணீங்கல்ல, இன்னொரு 1 மணி நேரம் நடக்கிறீங்க, வெயிட் முடியல, இன்னொரு கட்டு. சார் என்ன பண்றாருமா? நான் சொல்ல, நீங்க சொல்லுங்க. யாரு பண்றாரு? சார் என்ன பண்றாரு? இன்னொரு டைம் கட் பண்றாரு, இன்னொரு கட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு, இன்னும் 5 மணி நேரம் நடக்கிறாரு, வெயிட் தாங்க முடியல, முடிஞ்சு போச்சு. கையில் கட்டையே இல்லை, கையில் என்ன இருக்கு? கை சுத்தி இருக்கு, இது போராடி இருக்கு, அது தூக்கி போறீங்க, இன்னும் 1 மணி நேரம் நடக்கிறீங்க, கை வலிக்குது, இல்ல இன்னும் வலிக்குது, கையில சும்மா வச்சுக்கிட்டு மரமே இல்லைங்க சார், தூக்கி வச்சுட்டாரு. சார் என்ன பண்ணாருமா? ஆனா நீங்க எல்லாரும் அந்த மரத்தோடு நடந்துட்டு இருக்கீங்க. சார் மட்டும் என்ன பண்ணாரு? கட் பண்ணி வீசிட்டாரு. போனா பெரிய பள்ளம், எல்லாரும் குச்சி பள்ளத்தை கட்டை போட்டு அது மேல நடந்து போயிட்டாங்க. இவர் என்ன பண்றாரு? பண்ணுவாரு? இல்லம்மா, அதெல்லாம் பாதாளம், பள்ளத்தாக்கு, அங்கே நிக்க வேண்டியதான். சோ ஸ்மைல் மாட்டி உங்க கையில கொடுத்தப்பட்ட கட்டை மாதிரி நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா அது மேல போட்டு நீங்க ஏறி வாக் பண்ணி போயிடலாம். இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, சரியா யூஸ் பண்ணுங்க. இது கண்டிப்பா வந்து உங்க லைஃப் மாறும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். சிறப்பு விருந்தினர்கள்லாம் சேர்ந்து சாருக்கு சால்வை அணிந்து அவார்டு கொடுக்கணும்.